திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 28வது பாடல், கடவுள் வாழ்த்தினுடைய 23வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. கந்தமுடு உயிர்படும் கணபங்கம் என சிந்தைகுள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்து ஒரு மூகையை மொழிவித்து எந்தைபால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவான். கந்தமுடு உயிர்படும் கணபங்கம் என, இந்த உயிரானது ஆத்மா பஞ்சகந்தங்களுடன் மாறுபாடு அடைந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய சிந்தைகுள் சாக்கியர் தியங்க, அவ்வாறு இருக்கக்கூடிய புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் ஊமைகள் தியங்க மூகராய் தடுமாறி ஊமை போல் நிற்க, வாதிட முடியாமல் மாணிக்க வாசகரிடத்திலே திகைத்து நிற்க, முந்து ஒரு மூகையை மொழிவித்து, பிறவி ஊமையாக இருந்த இலங்கையினுடைய அந்த மகளை பேச வைத்து எந்தைபால் வந்திடும் அடிகளை, தன்னுடைய சிவபெருமானிடத்திலே வந்து சேர்ந்த அடிகளாகிய ஆளுடைய அடிகளாகிய நம்முடைய மாணிக்கவாசகப் பெருமானை வணக்கம் செய்குவாம். எந்தைபால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவாம். வாறு வந்த மாணிக்கவாசகப் பெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றி வணங்குவோம் என்று சொல்லி புராணத்தை தொடர்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.